இந்த கால வேளையில் எங்களோடு கூட ரெவரண்ட் ஃபில் டெல்சோ எங்களோடு இருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அவர் எங்களோடு கூட ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரன். எங்களோடு கூட இலங்கையில் இந்தியாவில் வந்து ஊழியங்களை செய்திருக்கிறார். We are so happy to have Reverend Phil Delso who is helping us in the ministry. He has been visiting India and Sri Lanka and seen all the ministries whatever we are doing. And so we are privileged this morning. He is a great Bible teacher. He is a man of experience in the ministry. So we are so happy to have him. Let us give a warm welcome so that he will come and minister God's word this morning. It is not enough. போதாது நல்ல கரங்களை தட்டுங்கள். Good morning, everyone. It's a wonderful day. We call it Good Friday. And my translator? Yes. You're going to be way over there. Yes, I'll be there. Hello. And please be seated. நீங்க யாவரும் தயவாக அமரலாம். When the call came from Pastor Solomon if I would come for today, immediately the Lord put in my mind these words: the life is in the blood. Pastor The life is in, I'm sorry. Pastor Solomon என்னை அவர் கான்டாக்ட் பண்ணினோன எனக்கு வந்த வார்த்தை என்பது என்றால் ரத்தம் அதில் அதாவது ஜீவன் அதற்குள் இருக்கிறது என்று. The life is in the blood. ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. Some 6 months ago, my daughter-in-law cut herself badly on a window of glass. 6 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய மருமகள் அவர்களுடைய விரல்ல ஒரு காயம் உண்டாக்கப்பட்டது. And so my son quickly bound her arm and then got into the truck to drive to the hospital. என்னுடைய மகன் வந்து அந்த இடத்தில் அந்த காயப்பட்ட கையை எடுத்து அவர் கட்டி உடனே அவர் ஹாஸ்பிடல்ல கொண்டு போனார். And there was blood everywhere. ரத்தம் எல்லா இடத்திலும் அது ஊற்றப்பட்டது. The reason that my son rushed to the hospital like a madman was because the life is in the blood. என்னுடைய மகன் எதுக்காக வேகமாக போனது ஒரு காரணம் என்பதென்றால் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த ஜீவன் அதுல அதாவது ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது என்று. Now there are some 360 references to blood in the Bible. 306 தரம் வேதத்தில் சொல்லப்படுகிறது ரத்தத்தை பற்றி. And the Old Testament is full of references to the sacrifices of blood. பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறோம் அந்த வேதத்தில் அநேக இடங்கள் ரத்தத்தை பற்றி சொல்லப்படுகிறது. And when God called his people Israel into being, he chose them to be an example for us all. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கக்குள்ள அவர்கள் வந்து எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அதில் காண்பிக்கிறார். And so he gave them the scriptures. அவர்களுக்கு வேத வசனங்களை கொடுத்தார். And he had a special history and relationship with the ancient people of Israel. இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் அவர்களோடு நல்ல ஒரு ஐக்கியம் ஒரு அதுல சரித்திரத்தில் காணப்படுகிறோம். And in the scriptures he taught these things. வேதத்திலிருந்து அவர் காரியங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். In Genesis chapter 9 verse 6 we read, whoever sheds the blood of man, by man shall his blood be shed, for in the image of God has made man. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. And so we know that the blood is life itself. நாங்கள் அதில் காணப்படுகிறோம் அந்த இரத்தத்தில் அதில் ஜீவன் இருக்கிறது. And so again we read in the scriptures Leviticus 17:11 these words. நாங்கள் வேதத்தில் மறுபடி நாங்கள் பார்ப்போம் என்றால் லேவியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். For the life of a creature is in the blood, and I have given it to you to make atonement for yourselves on the altar. It is the blood that makes atonement for one's life.
மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. Now, in these modern times, it is easy for us to think that life is about things. இந்த சமுதாயத்தில் இந்த நாட்களை நாங்கள் காணப்படுகிறோம் என்றால் பொருட்கள் மேல் அதில் ஜீவன் இருக்கிறது. And so, for example, our smartphone. உதாரணம், எங்களுடைய கையில் இருக்கப்படுகிற செல்போன். And we focus all our attention on the smartphone. நாங்கள் அந்த செல்போன் அநேக திறம் நாங்கள் அதில் முக்கியத்தில் நாங்கள் கொடுப்போம். Or on our computers or on the internet. கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்ல கூட அதில் நேரங்களை செலுத்துவது உண்டு. But think about this. ஆனால் ஒன்றை யோசியுங்கள். Did the phone make itself? அது தானாக அந்த போன் உருவாக்கப்பட்டதா? Is it not a being of flesh and blood that made these things? இதை உருவாக்கக்குள்ள ஒரு மாம்சமும் இரத்தம் ஆன ஒரு மனுஷன் மூலமாக செய்யப்பட்டதுதானே. And let me tell you, if you are bleeding to death, you are not thinking about your phone or the internet or anything else. நீங்கள் மரிக்கிற நேரங்கள் ரத்தம் சிந்தப்படுகிற நேரம் என்று எடுத்துக்கொள்வோம். நீங்கள் உங்களுடைய போன் இல்லைன்னா வேற காரியங்களை பற்றி யோசிக்க மாட்டீர்கள். Because life is not in things. காரணம் என்றால் பொருட்களுக்குள் ஜீவன் இருக்கிறதில்ல. Life is in the blood. ஜீவன் இரத்தத்தில் தான் இருக்கிறது. In fact, we have institutions we call hospitals because life is in the blood. உதாரணம், இன்றைக்கு ஹாஸ்பிடலை பார்த்தால் அது ஒரு இடம், அந்த இடம் கூட ரத்தம் பாவிக்கப்படுகிற இடம் உண்டு. And so when people say that the blood of Jesus is not important, they are not thinking. சிலர் சொல்லுவார்கள் இயேசுடைய ரத்தம் முக்கியம் இல்லை என்று, ஆனால் அவர்கள் யோசிக்கிறார்கள் இல்ல காரியங்களே. Because we are creatures of flesh and blood. நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டோம், ரத்தமும் மாம்சம் நமக்குள் இருக்கிறது. Life is in the blood. ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது. And so the word of Jesus and his blood is as important now as it has ever been. இயேசுடைய வார்த்தையும் அவருடைய ரத்தம் மிக முக்கியமானது. And so when people look at our modern technology and say that Jesus and talk of his blood is irrelevant, they aren't thinking. இந்த நாட்களில் அவர்கள் யோசிப்பது சமுதாயத்தின் நிமித்தமாக அந்த இயேசுடைய ரத்தத்தை பற்றி அவர்கள் அதில் விளக்கங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். Because in our thoughtful moments we know that life is in the blood. நாங்கள் சிந்திக்க பார்க்கக்குள்ள நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதாவது ரத்தம் ஜீவன் அதில் இருக்கிறது. And so because life is in the blood, the loss or shedding of blood means death. நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது படியாலே ஒருவர் அதை சிந்தினால் அதில் மரணம் என்று நாங்கள் காணப்படுகிறோம். And because the loss of blood means the loss of life, so it becomes the greatest price that we can pay. ரத்தம் அந்த இடத்தில் சிந்தப்படைக்குள்ள நாங்கள் காணப்படுகிறோம் ஜீவன் அந்த இடத்தில் கடந்து செல்கிறது. ஆனாலும் அது ஒரு முக்கியமான ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியம். And so the scripture teaches us that redemption and atonement is in the blood. வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது என்றால் மீட்பு அந்த இரத்தத்தின் மூலமாக கிடைக்கப்படுகிறது. So we either pay the price for ourselves or a substitute pays the price. நாங்கள் அதுக்கு விலை கொடுத்து வாங்கலாம், இல்லைஎன்றால் அதுக்கு இன்னொரு ஒரு காரியத்தில் அதில் மாற்றப்படலாம். Praise God, we have a substitute. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, எங்கள் சார்பாக ஒருவர் அதில் சென்றார். His name is Jesus. அவருடைய நாமம் இயேசு. And so again we read in the scriptures in 1 Peter chapter 1 verses 18 and 19, for you know that it was not with perishable things such as silver or gold that you were redeemed from the empty way of life handed down to you from your forefathers, but with the precious blood of Christ, a lamb without blemish or defect. நாங்கள் பார்க்கிற முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம். Peter, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல்
விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். And having paid the price, blood also means forgiveness. இந்த காரியத்துக்கு வாங்கப்பட்டது இல்லைன்னா மீட்கெடுக்கப்பட்ட காரியத்தில் நாங்கள் பார்க்கக்குள்ள அதில் ஒரு விலையேற பெற்ற காரியம். And so again we read in 1 John chapter 1, 7, 8 and 9. 1 யோவான் முதலாம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் 9வது வசனம். For if we walk in the light as he is in the light, we have fellowship with one another, and the blood of Jesus, his son, purifies us from all sin. If we claim to be without sin, we deceive ourselves, and the truth is not in us. If we confess our sins, he is faithful and just and will forgive us our sins and purify us from all unrighteousness. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். Now understand this, that this is such a precious gift. நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம், இது விலையேறப்பட்ட ஒரு பரிசு. There is no sin, no crime, nothing that is too big for God to forgive. கர்த்தர்களை மன்னிப்பதற்கு பெரிதான ஒரு பாவம் ஒன்றுமில்லை, பெரிதான ஒரு குற்றம் இல்லை. அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர். It is covered by the blood of Christ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அது மூடப்பட்டது. So here we are today. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். And we know that there are things in our lives that are not right. நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சரியில்லாத காரியங்கள் இருக்கலாம். And we sit here and we feel guilty, right? நாங்கள் சில நேரம் குற்ற உணர்வு அந்த இடத்தில் நாங்கள் உணர்ந்து கொள்வோம். But understand this is why we come to Jesus. ஆனா ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இதால தான் நாங்கள் இயேசுவிடத்தில் வருவது உண்டு. Because we do not need to feel guilty, we need to come to the cross. ஏனென்றால் நாங்கள் குற்ற உணர்வு அதை உணராமல் நாங்கள் தேவனுடைய சிலுவை அண்டையில வரைக்குள்ள we do not need to feel trapped by our sin, we come to the cross. நாங்கள் சிலுவை அண்டையில வரைக்குள்ள அந்த பாவம் வந்து எங்களை பிடிக்காமல் இருக்கலாம். And so we say hallelujah. அல்லேலூயா என்று நாங்கள் சொல்லுவோம். Now do you know what hallelujah means? அல்லேலூயாவுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியுமா என்னதென்று? Do you? தெரியுமா? My Tamil is very weak. என்னுடைய தமிழ் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது. But I do know some Hebrew. ஆனா எனக்கு எபிரேய பாஷை கொஞ்சம் தெரியும். And hallelujah means praise Yahweh. அல்லேலூயாவுடைய விளக்கம் என்றால் யாவேக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. There is hope. அதுல நம்பிக்கை. There is freedom. விடுதலை உண்டு. There is a new beginning. புதிய ஒரு ஆரம்பம் உண்டு. There is new life. புதிய ஜீவன் உண்டு. And so wherever we are today, whatever is the burden that we carry, we can start again today, right now. நாங்கள் எப்பேற்பட்ட பாரத்தோடு நாங்கள் சுமந்து கொண்டு இந்த இடத்தில் வந்தாலும் இன்றைக்கு இந்த இடத்துல புதிய ஒரு ஆரம்பத்தை நாங்கள் அதை அனுபவிக்கலாம். But understand this, that in order for God to buy our freedom, something had to happen. ஆனா ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் எங்களை அந்த மீட்பு இல்லைன்னா அந்த விடுதலை எங்களுக்கு அதில் எடுப்பதற்கு முன்பு ஒரு காரியம் ஒன்று நடக்கப்பட வேண்டும். Somehow the eternal God had to take on flesh and blood. நித்திய தேவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு மூலமாக மாம்சமும் இரத்தத்திற்குள் பிரவேசிக்கப்பட வேண்டும். And so you see, blood also means family. ஆனா ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, இரத்தம் ஒரு பக்கத்தில் பார்க்கக்குள்ள அது ஒரு குடும்பமுடைய அடையாளம் பார்க்கலாம். And so Jesus chose to become part of the human family. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அதாவது இந்த குடும்பத்தில் இருக்கப்படுகிற ஒரு நபரை போல இந்த பூலோகத்தில் வந்தார். And so we read in Hebrews chapter 2 verses 11 and 14 these words. எபிரேயர் நிருபத்தில் நாங்கள் 2ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை வாசிக்கக்குள்ள both the one who makes men holy and those who are made holy are of the same family. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் சுத்தம் செய்யப்பட்ட யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். So Jesus is not ashamed to call them brothers. இயேசு அவர்கள் சகோதரர் என்று அழைக்கிறதுக்கு அவர் அதில் வெட்கப்படவில்லை. What an idea! Jesus is our brother. அதை அறிந்து கொள்ளுங்கள், இயேசு எங்களுடைய சகோதரர். And so he goes on in verse 14 to say, since the children have flesh and blood, he too shared in their humanity, so that by his death he might destroy him who holds the power of death, that is the devil. நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம் 14ஆம் வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். And so you see, God had to do the most unbelievable thing. He had to become one of us. ஆண்டவர் அந்த இடத்தில் நாங்கள் காணப்படுகிறோம் என்று அவர் எங்களை போல வர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. And so blood means family. ரத்தம் வந்து அதில் காணப்படுகிறோம், குடும்பம். And we are family. நாங்கள் ஒரு குடும்பமாய் இருக்கிறோம். And you know that there are so many voices that talk about this race and this race and that race. நாங்கள் கேள்விப்படுகிறோம், அநேக குரல்கள் பேசப்படுகிற விஷயம் என்பதென்றால் இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் என்று. But do we not all come from Adam? ஆனால் நாங்கள் எல்லாரும் ஆதாம் மூலமாக வந்தோம் அல்லவோ? Are we not all the children of one man? நாங்கள் ஒரு மனுஷன் மூலமாக ஒரு குடும்பமாக இருக்கிறோம் தானே? And even though the first man and first woman sinned against God and messed everything up, நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அந்த முதல் மனிதன் மூலமாக செய்த பாவத்தின் நிமித்தமாய் ஒரு முழு சமுதாயத்தை தாக்கினது. God did not abandon us. ஆனா ஆண்டவர் எங்களை மறக்கவில்லை. Jesus came to rescue us because he is the new Adam. இயேசு எங்களுக்கு அதாவது உதவி செய்வதற்கு வந்தார். காரணம் அவர்தான் புதிய ஆதாம் என்று காணப்படுகிறோம். And so we read in 1 Corinthians 15 verse 45, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனம். the first man Adam became a living being, the last Adam a life-giving spirit. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமோ முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. The Lord Jesus took on flesh and blood so that he could become the life-giving spirit who would start the human race again. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தினார் என்றால் என்னென்றால் அந்த புதிய ஒரு குடும்பத்துக்குள் வருவதற்கு நாங்கள் காணப்படுகிறோம். Because it doesn't matter who you are, you know that we live in a very, very broken world. நீங்கள் யார் என்று பரவாயில்ல, ஒன்றை அறிந்து கொள்வீர்கள், இருக்கிற இந்த உலகம் உடைந்து போன ஒரு உலகம். And we need to be rescued. அதுல நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். I want to read another verse, Romans chapter 5 verse 17. நான் இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமரின் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். For if by the trespass of one man death reigned through that one man, how much more will those who receive God's abundant provision of grace and of the gift of righteousness reign in life through the one man, Jesus Christ? அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. Now it is true that we feel closer to some people in the human family than others. இந்த உலகத்தில் இருக்கிற குடும்பத்தில் நாங்கள் காணப்படுகிறோம் என்றால் சிலரோடு நாங்கள் நல்ல ஒரு உறவு கொண்டு வைப்போம் மற்றவர்களை விட. I didn't receive an Easter invitation from any of you. நான் அதாவது யாரும் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஈஸ்டர் காலத்துக்குள் ஒரு வரவேற்பு நீங்கள் தரவில்லை. But we will get together as my family.
நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஒரு குடும்பமாக, but we are part of the larger human family. ஆனா அதை விட உலகத்தில் இருக்கிற குடும்பத்தை, உலகத்தில் இருக்கிற குடும்பத்தை விட நாங்கள் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். Jesus is not ashamed to call us brothers and sisters. இயேசு எங்களை சகோதரன் சகோதரியாக எங்களை அழைப்பதற்கு அவர் அதில் வெட்கப்படவில்லை. And someday all the barriers that separate us and cause conflict will be gone. ஒரு நாள் எங்களுக்கு தடை செய்யப்படுகிற காரியங்கள், போகிற பிரச்சனைகள் ஒரு நாள் அது மறைந்து போகும். Aren't you looking forward to that day? அந்த நாளை நீங்கள் அதுக்காக எதிர்பார்க்கிறீங்களா? And because blood means family, it also means love. இரத்தத்தில் அதில் பார்த்தோம் குடும்பம் இருக்கிறது, அதே பொழுதும் அதில் நாங்கள் அன்பை காணப்படுகலாம். And there is only one member of the family who says to us, I love you more than anybody. ஒரு நபர் தான் அந்த குடும்பத்தில் ஒருவர் அது சொல்லுகிற காரியம் என்றால், எல்லாரும் விட நான் அதிகமாக உண்மையிலே அன்பு வைத்திருக்கிறேன். Now you know that the Lord Jesus said the most difficult things. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடினமான காரியங்கள், கஷ்டமான காரியங்களை அந்த இடத்தில் அவர் சொன்னார். He said, love your enemies. அவர் சொல்கிறார், சத்துருக்களை நேசியும். Now who finds that hard? யார் அது கடினம் என்று சொல்ல முடியும்? Tell the truth. உண்மையை பேசுங்கள். You find that hard? அது கஷ்டம் என்று கரங்களை உயர்த்தி காட்டுறீங்களாண்டு? Sometimes we don't even like the people we live with. சில நேரம் நாங்கள் வாழுகிற ஜனங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். But the Lord Jesus said, love your enemies. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்ன கற்றுத் தருகிறார் என்றால், உன் சத்துருக்களை நேசி. And he has called us to that high standard. அந்த உயர்ந்த ஸ்தலத்துக்குள் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். But he doesn't just say it, he does it. அவர் அது சொன்னது மட்டுமல்ல, ஆனாலும் அது நடைமுறையாக எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். Because he loves even his enemies. ஏனென்றால் அவர் தன்னுடைய சத்துருக்களை நேசிக்கிறார். And so we read in Romans chapter 5 verses 6 through 9. நாங்கள் ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். You see, at just the right time when we were still powerless, Christ died for the ungodly. Very rarely will anyone die for a righteous man, though for a good man, someone might possibly dare to die. But God demonstrates his own love for us in this: while we were still sinners, Christ died for us. Since we now have been justified by his blood, how much more shall we be saved from God's wrath through him? அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. Now I want you to think about the person you don't like. ஒரு காரியத்தை நீங்கள் இப்பொழுதும் சிந்தியுங்கள். அதாவது நீங்கள் நேசிக்காத ஒரு நபர். Do you have somebody like that in your life? உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியான ஒரு நபர் இருக்கிறாங்களா? Probably 1 or 2 or 3 or 4 or 5. சில நேரம் 2 3 4 5 என்று எடுத்துக்கொள்வோம். Would you die for them? அவங்களுக்காக மரிப்பீர்களா? No. இல்ல. If we are honest, we know how hard it is for us to love our enemies. உண்மை பேசுவோம் என்பதென்றால் எங்களுடைய சத்துருக்களை நேசிக்க அது உண்மையாக ஒரு கடினமான காரியம். And yet this is what our Savior has chosen to do, because blood means love. இதான் எங்களுடைய இரட்சகர் நமக்காக செய்தார். காரணம் ஏனென்றால் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. And so we read again in John 15 verses 12 and 13 the words of the Lord Jesus. யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்போம். My command is this: love each other as I have loved you.
greater love has no one than this, that he lay down his life for his friends. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. So do you sometimes ask yourself, does anybody really love me? நாங்கள் சில நேரம் நாங்கள் கேள்வி கேட்போம், யாராவது எங்களை நேசிக்கிறாங்களாண்டு? Does anybody really care about me? யாராவது என்னை நேசிக்கிறார்களாண்டு நாங்கள் கேள்வி கேட்பது உண்டு. And we have here the Lord Jesus who speaks into our ear, into our heart. நாங்கள் இதில் காணப்படுகிறோம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய செவிகள் ஓட பேசுகிறார், இருதயத்தில் அதில் கிரியை செய்கிறது. I love you. உன்னை நேசிக்கிறேன். I died for you. உனக்காக நான் மரித்தேன். I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். I died for you. உனக்காக நான் மரித்தேன். And so then the question comes, how do I respond to his love? அப்ப இன்னொரு கேள்வி எங்களுக்கு வரும், இந்த அன்புக்கு நான் என்ன பதில் சொல்லுகலாம்? And here on this day when we mark his death by crucifixion, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். நாங்கள் என்னென்றால் அது காணப்படுகிறோம், இயேசு எங்களுக்கு அவர் பாடுகள் போய் அவங்களுக்காக மரித்தார் என்று. does it make me weep to think that he died for me? எனக்கு அதுல கண்ணீர் வடிக்கிறதா அவர் எனக்காக இந்த சிலுவையிலே மரித்ததுண்டு? If he loves me so much, how should I think and act? அவர் என் மேல அதிகமாய் அன்பு வைக்கிறார் என்றால் அதுக்கு நான் எப்படி காரியங்கள் செயல்படுத்தலாம் இல்லைன்னா யோசிக்கலாம். When my son thought that his wife was bleeding to death, he drove like a madman to get her to the hospital. என்னுடைய மகன் அவருடைய மனைவி சொன்னதை போல ரத்தம் அந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கக்குள்ள உடனே வாகனத்தை எடுத்து ஒரு பைத்தியக்காரனை போல ஓடிக்கொண்டிருந்தார் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போவதற்கு. And so how do I show my love for the one who died for me? எனக்காக மரித்த இயேசுவுக்கு எப்படியாக என் அன்பு அவருக்கு நான் காட்டுகலாம்? And so the question is, how do I make what Jesus did by his blood become mine? இன்றைக்கு கேள்வி என்பதென்றால் இயேசு சிந்தின அந்த இரத்தத்தின் மூலம் அது எப்படியாக நான் ஒரு காரியத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று. In John chapter 6, the Lord Jesus has just fed 5,000 men plus everyone else. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறோம், இயேசு விதமாக திரளான ஜனங்களை போஷித்தார் என்று. But then he begins to teach and the people become angry with him. They begin to grumble. அந்த இடத்தில் இயேசு அந்த இடத்தில் அவர் கற்றுக் கொடுக்கக்குள்ள ஜனங்கள் அந்த இடத்தில் அவர்கள் கோபப்பட்டு முறுமுறுத்தார்கள். He says, I am the bread of heaven. அவர் சொல்லுகிறார், நான் வானத்தில் அதாவது வானத்தில் ஜீவ அப்பம் என்று. He says, you must eat my flesh and drink my blood in order to have eternal life. நித்திய ஜீவனை இல்ல நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். And so the people grumble and say, how can this be? அந்த இடத்தில் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள், இது எப்படி நடக்கும் என்று. But Jesus makes it clear how we take hold of his body and his blood. இயேசு அந்த இடத்தில் வடிவாக விளக்கங்களை சொல்லுகிறார், எவ்விதமாக அந்த சரீரமும் அவருடைய இரத்தத்துக்கு அடையாளம் என்று. It is not through the elements of communion. நாங்கள் எடுக்கிற ராபோஜனத்தின் மூலம் அல்ல என்று. That is an emblem, a symbol. அது ஒரு அடையாளம். But he said in John chapter 6, 47 and 48, how we take hold of this gift that he gives us. அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அந்த வரம் அந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 48வது வசனத்தில் காணப்படுகிறோம். I tell you the truth, he who believes has everlasting life. I am the bread of life. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குள் சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே. Understand that this believing is not some casual
shaking of hands, saying, "How do you do?" and goodbye. இது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், சாதாரண நாங்கள் கைகளை குலுக்கிறது என்ற காரியங்கள் அல்ல. This believing, this trusting is more like eating and drinking His blood. இந்த நம்பிக்கையானது கூட நாங்கள் அதை எடுக்கக்குள்ள நாங்கள் காணப்படுகிறோம். It is by binding myself to Him in a way that becomes unbroken. அந்த ராப்போஜனத்தை எடுக்கக்குள்ள நாங்கள் கூட அந்த ஐக்கியத்தில் அதில் நாங்கள் காணப்படுகிறோம் இயேசுவோட. It is the kind of commitment that we see in Ruth to Naomi. நாங்கள் அதனுடைய காணப்படுகிறோம் என்றால் அந்த உண்மைத்தனம் அந்த நாங்கள் ரூத் நகோமியுடைய ஜீவியத்தில் அதிலும் பார்க்கலாம். And so we read in Ruth chapter 1 verse 16 these words, "Where you go, I will go, and where you stay, I will stay. Your people will be my people, and your God my God." நாங்கள் அதில் வாசிக்கலாம் என்றால் ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். And friends, let me tell you, there's nothing more important than binding ourselves to Jesus in this intimate way. நாங்கள் காணப்படுகிறோம் என்றால் இதை விட விசேஷித்தது என்றால் இயேசுவோடு நாங்கள் எங்களுக்கு கிடைக்கப்படுகிற அந்த உறவு. This is the kind of change, the kind of commitment, the kind of trust that is life changing. இதான் இந்த உறவு எங்களுக்குள் இருக்கக்குள்ள அதுல கூட தான் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை நாங்கள் காணப்படுகிறோம். It was 61 years ago that Jesus found me and I put my trust in Him. 61 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு என்னை தேடி வந்தார். அப்பிருந்து நான் என் நம்பிக்கை அவர் மேல வைத்தேன். And I want to tell you, He has never ever disappointed me. நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்பதென்றால் அவர் எப்பொழுதும் இல்ல ஒரு நாளாவது என்னை அந்த வெக்கத்துல கொண்டு போகவில்லை. He has never let me down. அவர் என்னை கைவிட்டது இல்லை. Yes, I have failed Him. ஆம், சில நேரம் நான் கைவிட்டிருக்கிறேன். But He has never failed me. ஆனா அவர் ஒரு பொழுதாவது என்னை கைவிட்டதே இல்லை. Today we remember the darkest day in the history of the universe. இந்த நாட்கள் நாங்கள் யோசிக்கிற காரியம் உலகம் இன்று இருளான ஒரு நேரம் ஒரு காலம் வந்தது. And it is hard for us to remain in the shadow with Jesus. அந்த இயேசுடைய நிழலில் நிற்பதற்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். Because we know about Sunday that's coming. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது என்று. We know about the resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் அறிந்திருக்கிறோம். But it is good for us to pause today and to remember that He died. ஆனா ஒரு நல்ல ஒரு காரியம் என்பதென்றால் நாங்கள் இந்த நாளை சிந்தித்து யோசிக்க வேண்டும் அவர் எங்களுக்காக மரித்தார் என்று. He shed His lifeblood for me. அவர் தன் இரத்தம் எனக்காக சிந்தினார். He took upon Himself my sin. என்னுடைய பாவங்கள் அவர் தன்மேலே எடுத்தார். So that I could be free. நான் அதை விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு. So that I could be delivered. நான் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு. So that I could have new life. ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்க. And a life that will last forever. இந்த வாழ்க்கை சதா காலங்களோடு அது இருக்கும். And so in a few moments we'll partake of the elements of the Lord's Supper. கொஞ்ச நிமிடங்களே நாங்கள் இந்த ராப்போஜனத்திலே நாங்கள் பங்குபட போகிறோம். And we remember. நாங்கள் ஞாபகப்படுவோம். And we say, Lord Jesus, thank you for taking on our humanity so that you could die in our place. நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் சார்பாக நீங்கள் இந்த உலகத்தில் வந்து பாவத்தை உங்கள் மேல சுமந்தீர்கள். Thank you for shedding your life blood for me. எனக்காக உங்களுடைய இரத்தம் நீங்கள் சிந்தினீங்களே, அதுக்காக நன்றி. Hebrews chapter 9 verse 22 says, without the shedding of blood there is no forgiveness of sins. எபிரேயரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் எடுத்து அதை வாசிக்க கேட்போம். Without the shedding of blood there is no forgiveness of sins. இரத்தம் சிந்தனல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடைக்காது. Hallelujah, what a savior. ஹalleluya, அருமையான இரட்சகர். What can wash away my sin? என் பாவங்களை கழுவுவதற்கு என்ன காரியம் அதுல? Nothing but the blood
of Jesus. இயேசுடைய ரத்தம் தான். Nothing but the blood of Jesus. இயேசுடைய ரத்தம் தான். Today we spend a few moments in the shadows with Jesus. நாங்கள் இந்த கொஞ்ச நேரங்கள் இயேசுடைய நிழலில் நாங்கள் நேரங்களை செலுத்துகிறோம். And we remember. நாங்கள் ஞாபகப்படுகிறோம். And perhaps we shed a few tears. சிலர் நேரம் நாங்கள் கண்ணீர் அதில் வைத்திருக்கலாம். Because his blood speaks of his love. ஏனென்றால் அவருடைய ரத்தம் அவருடைய அன்பு எங்களுக்காக பேசப்படுகிறது. For me he died. எனக்காக மரித்தார். Such love, such love. அருமையான அன்பு, அருமையான அன்பு. Amen. ஆமென். பிதாவாகிய தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நித்திய வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிற தேவனே, இந்த கால வேளையிலையும் சுவாமி ஆண்டவர் நீங்கள் திரும்பவும் எங்களுக்காக வருகிறீர்கள். உங்களோட வருகையின் வேளையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமுடையவர்களாகவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் கிருபளித்து தருவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய திருவார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் செய்கிற பிள்ளைகளாக அனுதினமும் சபை கூடி வருவதை விட்டுவிட வேண்டாம் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எங்களோடு சேர்ந்து உங்களுடைய திருவார்த்தைகளை படித்து உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருவான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய அன்புக்கு நாங்கள் அடிமைகளாக எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் சபையாரை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் நியாயமான காரணத்து நிமித்தமாக வர தடைப்பட்டிருக்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி அவருடைய சரங்களை காணப்படுகிற பலவீனங்களை நீக்கி ஆண்டவா எங்களோடு சேர்ந்து உங்களை மகிமைப்படுத்த கிருபைத்து தரும்படி கேட்கிறோம். இயேசுவை இந்த இடத்துல நீங்கள் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். தொடர்ந்தும் எங்களை உங்களோட பரம கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை காத்து பலப்படுத்தி வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமேன்.